கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தூய பாதத்தண்டையிலே அமர்ந்து அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை தியானிப்பதற்காக தேவன் இந்த நேரத்தில் நமக்கு பாராட்டி இருக்கக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளின் தியானம் தேவனுடைய திரு சமூகத்திலே நம்மை கிட்டி சேர்க்கும்படியாகவும் பரிசுத்த ஆவியானுடைய துணை நம்மில் தங்கும்படியாகவும் நம்முடைய சிரங்களை தாழ்த்தி ஜபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இதோ இந்த அருமையான பரிசுத்தமான தியான வேளையிலே தேவரீர் நீர் எங்களோடு தங்கி தரித்து இந்த நாளில் நாங்கள் கற்று செல்ல வேண்டும் என்று நீர் ஆசிக்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் கற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் எங்களுக்கு இரக்கம் செய்தரலும். நாங்கள் கற்பவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்பவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவான பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகத்தை இந்த நாளில் எங்களுக்கு தந்தருளும்படியாக உடைய திருச்சமம் நாடி எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உடைய திவ்ய பாதத்தண்டில் சமர்ப்பிக்கின்றோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். வேதத்தில் தேவன் திருவாய் மொழிந்த வாக்குத்தத்தங்கள் அநேகமாக நாம் காண்கின்றோம். அதற்கு அச்சாரமாக வேதத்தில் தேவன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கக்கூடிய சத்தியத்தையும் நாம் காண்கின்றோம். வேதம் என்றால் என்ன? ஸ்கிரிப்சர்ஸ். வேதம் என்றால் நம்முடைய இந்த வேதாகமத்தில் ஒரு பகுதி தேவனுடைய கற்பனைகளை அடக்கிய அந்த பகுதி தான் வேதம். அதனை சுற்றிலும் சம்பவிக்கக்கூடிய காரியங்கள், அதை தன்னுடைய வாழ்க்கையில் அப்பயாசித்து நடக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள், சாட்சிகள் தான் வேதத்தில் காணக்கூடிய மற்ற பகுதிகள். வேதம் என்றால் கற்பனை. சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம் 142 வசனத்துல, உமது வேதமே சத்தியம். Thy law is truth. உம்முடைய கற்பனைகள் சத்தியம் என்று சங்கீதக்காரன் அங்கு சொல்லுகின்றான். வேதத்தில் தேவன் தன் பிள்ளைகளுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றார். அதை கணக்கிட்டோம் என்றால் எண்ணில் அடங்காதவை. வேத வியாக்கியானிகள் எத்தனை வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் காணப்படுகின்றது என்ற முயற்சியில் ஈடுபட்டு எத்தனை என்று கண்டுபிடித்தார்கள் என்றால் 8810 வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவன் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கின்றார். இந்த 8810 வாக்குத்தத்தங்களில் முதலாவது வாக்குத்தத்தம், மனிதன் பாவம் செய்த மாத்திரத்தில் அந்த பாவத்தை போக்குவதற்காக மேசியாவை குறித்த ஒரு வாக்குத்தத்தம். மனிதனுடைய பாவங்களை போக்குவதற்காக மேசியா வருவார் என்பது வாக்குத்தத்தம். அவர் என்ன செய்வார் என்பது சத்தியம். என்ன வாக்குத்தத்தம்? உங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு மேசியாவை அனுப்புவேன் என்பது வாக்குத்தத்தம். அவர் அந்த பாவத்திற்கு பொறுப்பாளியாகிய சத்ருவாகிய சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்பது சத்தியம். வாக்குத்தத்தத்திற்கும் சத்தியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கு நாம் காண்கின்றோம். மேசியா வருவார் என்பது வாக்குத்தத்தம். அவர் சத்ருவாகிய சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்பது சத்தியம். என்ன சத்தியம்? அவர் சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்ற விமோசன திட்டமே சத்தியம்.
மனுஷன் பாவம் செய்த மாத்திரத்தில் மேசி அனுப்பப்படுவார். வாக்குத்தத்தம் அது. அவர் சத்ருவாகி சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்பது விமோசன திட்டம். The plan of redemption was laid even before the foundations of the earth. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக இந்த விமோசன திட்டத்தை அவர் வைத்திருந்தார். அதுதான் சத்தியம். வேதத்தில் 8810 வாக்குத்தத்தங்கள் காணப்படுகின்றது. I will be with you, I will protect you, strengthen you, provide you, lead you, guide you, bless you, keep you, deliver you, comfort you. இவைகளெல்லாம் தேவனுடைய இந்த பெட்டகத்திலிருந்து நாம் காணக்கூடிய வாக்குத்தத்தங்கள், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, சத்ருவாகி சாத்தானுடைய நோக்கம் என்ன? தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாராட்டக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்களையும், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த சத்தியத்தையும் பிரித்து காட்டுவது. இன்றைய கிறிஸ்தவ உலகம் வேதத்தில் காணப்படக்கூடிய வாக்குத்தத்தங்கள் அடங்கிய வசனங்களை தங்களுடைய கரங்களில் பற்றி கொண்டு உலக பிரகாரமான நன்மைகளுக்காக அவற்றை ஆதாரமாக வைத்து அவைகளுக்காக காத்திருக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இந்த வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் சத்ருவாகிய சாத்தான் வைத்திருக்கின்றான். அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றத்தை எதிர்நோக்கியவர்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில், தங்களுடைய கிறிஸ்தவ அனுபவத்தில் பயணிக்கின்றார்கள். அந்த வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலையே எதிர்நோக்கியவர்களாக அவர்கள் பயணிக்கின்றார்கள். தேவன் நமக்கு ஆவியானவர் மூலமாக எழுதி கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக நிலைகளில் கிரியை செய்கிறவர்களாக அவைகள் காணப்படுகின்றது. அநேக நன்மைகளை நமக்கு வர்ஷிக்க செய்யக்கூடியவர்களாக அவைகள் காணப்படுகின்றது. ஆனால் சத்ருவாகிய சாத்தான் இது போன்ற வாக்குத்தத்த வசனங்களை கொண்டே நம்மை வீழ்த்தி அடிப்பதற்கான முகாந்திரத்தில் அவன் ஈடுபடுகின்றான். இந்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலே நாம் கடந்து செல்லும் பொழுது, அவைகள் சம்பவிக்காத பொழுது, அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளும் பொழுது, தாமதிக்கும் பொழுது, சத்ருவாய் சாத்தாங்க நடுவுல இருந்து என்ன செஞ்சிடறான்? விழுந்துடுறான். இவனடிகளும் நம் முற்பிதாக்கள் சந்தித்த அந்த சத்ருவாகிய சாத்தான் இந்த நிலையில் தான் அவர்களை சந்தித்தார். வாக்குத்தத்தத்தை நம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவைகள் சம்பவிக்காத பொழுது, அவைகள் சம்பவிப்பதற்கு தாமதிக்கும் பொழுது, அவன் தனக்கென்று ஒரு வழியை அவர்களிடத்தில் உண்டு பண்ணி விடுகின்றான் என்று வேதத்தின் பகுதி நமக்கு சொல்லுகின்றது. யுகநெடுகிலும் நம்முடைய பிதாக்களை சந்தித்த அந்த சத்ருவாகிய சாத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் விட்டு வைக்கவில்லை. அவன் கிறிஸ்துவை சந்திக்கின்றான். அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் சந்திக்கின்றான். அவரை சோதிக்கும்படியாக சோதனைக்காரன் முற்பட்ட பொழுது அவரிடத்தில் அவன் சம்பாதிக்கின்றான். If thou art the son of God, நீ தேவனுடைய குமாரன் என்றால், கிறிஸ்துவின் ஞான முழுக்குக்கு பின்பு அவரை வனாந்திரத்திற்கு அழைத்து சென்று கற்களை அப்பமாக்கும்படி சொன்ன அவன் பின்பு தேவ ஆலயத்தின் உப்பரையின் மேலாக அவரை கொண்டு சென்று அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரன் என்றால் இங்கிருந்து நீர் என்ன செய்யும்? தாழ குதியும். தேவன் தன் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உம்மை உம்முடைய பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். லூக்காவின் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 10-11 என்ன சொல்றது? தூதர்கள் உம்மை உம் பாதம் கல்லில் இடாதபடிக்கு உம்மை தாங்கிக் கொண்டு செல்வார்கள். தூதர்கள் உம்மை உம்முடைய கால்கள் உம்முடைய பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் தங்களுடைய
கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய வாக்கு தத்தத்தை அவருக்கு முன்னதாக அவர் வைக்கின்றான். கிறிஸ்துவுக்கு முன்பாக என்ன சொல்லுகிறான்? நீ நினைப்பது போல், கிறிஸ்துவ சொல்றான், நீர் நினைப்பது போல் நீர் தேவனுடைய குமாரன் என்றால் அதை நீர் நிரூபிக்க வேண்டும். நீர் அதை எப்படி நிரூபிக்க முடியும்? இந்த உப்பிரையிலிருந்து நீர் குதிப்பதின் மூலமாக. நீர் தேவனுடைய குமாரன் என்பீர் என்றால், நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்வது உண்மை என்றால், தேவன் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உம்முடைய பாதம் கல்லில் இராதபடிக்கு உம்மை என்ன செய்வாங்க? தங்களுடைய கரங்களில் ஏந்திக் கொள்வார்கள். நீர் குதிக்க வேண்டும். தேவன் உண்மை என்ன செய்யணும்? தாங்க வேண்டும். பிதா சம்பந்தமாக என்ன சொல்றான்? நீர் அவரது குமாரன் என்றால், நீர் தேவனுடைய குமாரன் என்பது உண்மையானால் தேவன் திருவலம் பற்ற வேண்டும். எப்படி நீர் அவருடைய குமாரன் என்று அவர் திருவலம் பற்ற முடியும்? அவர்கள் தூதர்களுக்கு கட்டளையிட வேண்டும். நீர் அவருடைய குமாரன் என்பதும் அவர் உம்முடைய தந்தை என்பதோ மெய்ப்பிக்க வேண்டும் என்றால், லூக்கான் புத்தகம் 4வது அதிகாரம் 10-11 வசனம் சொல்றது, அங்கு கூறப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் அது உண்மை என்றால் தூதர்கள் தங்கள் கரங்களில் உண்மை தாங்க வேண்டும். இட் இஸ் ரிட்டன். அப்படியாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றதே. தேவனுக்கு பிரியமானவர்களே, பரலோகத்திலிருந்து 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் தள்ளப்பட்டவன், மற்றொருவர் அனுப்பப்பட்டவர். ஒருத்தன் he was excommunicated from heaven. மற்றவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். he was commissioned by the Lord to come here. இந்த தள்ளப்பட்டவன் என்ன செய்யறான்? இப்பொழுது அனுப்பப்பட்டவரிடத்தில், மரியாதையாக அனுப்பப்பட்டவரிடத்தில் தள்ளப்பட்டவன் இப்போது பேசுகின்றான். அனுப்பப்பட்டவரிடத்தில் துணிச்சலாக அவன் பேசுகின்றான். அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்திருந்தான். அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அவர் தேவனுடைய வலது வருஷத்தில் அமர்ந்திருப்பதை அவன் தன்னுடைய கண் கூடாக பார்த்தவன். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாராட்டக்கூடிய பரத்தின் பாதுகாப்பை நன்றாக அறிந்தவன். தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அந்த பாதுகாப்பை அவ்வளவு தூரத்திற்கு அளிப்பார் என்றால், தன்னுடைய சொந்த குமாரனுக்கு எவ்வளவு தூரத்திற்கு அவர் அளிப்பார், அதையும் அவன் நன்றாக அறிந்திருந்தான். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து விளையாடுகின்றான். சங்கீதம் 91:12 சொல்ல பிரகாரமாக, உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு தங்கள் கரங்களில் ஏந்திக் கொண்டு போவார்கள். லூக்காவின் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 10-11 இப்படியாக அது எழுதப்பட்டிருக்கின்றதே என்று அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்ட அந்த பாதுகாப்பை அவன் இங்கு என்ன செய்கின்றான்? அந்த வாக்கு தத்தத்தை அவருக்கு முன்பதாக வைக்கின்றான். இப்பொழுது நீர் என்ன செய்யும்? தேவன் கூறியது போன்று அது உண்மையா இல்லையா என்பதை நீர் என்ன செய்யணும்? நிரூபிக்க வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிரூபிப்பதற்கு அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே தன்னுடைய கரத்தில் பற்றியவனாக அங்கு நிற்கின்றான். அவர் தம்முடைய வாக்கின்படி
தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தின்படி கிறிஸ்துவை அப்படி தாங்கிவிட்டால் அவன் எதிர்பார்த்தது அவனுக்கு கட்டிவிடும். அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி கிறிஸ்துவை அவர் தாங்காவிட்டால் வாக்குத்தத்தம் பொய் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் சொல்வதற்காக இந்த சூழலை உண்டாக்குகின்றான். தேவனுடைய குமாரனுக்கே இந்த நிலை என்றால் உங்களுக்கு என்ன நிலை என்று இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பேசும்படியாக அந்த சூழலை நமக்கு முன்பதாக வைக்கின்றான். வாக்குத்தத்தத்தை சாத்தான் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவையே அதற்கு உதாரணமாக நிறுத்தி கிறிஸ்துவை கொண்டே தேவனையும் அவர் பாராட்டக்கூடிய பாதுகாப்பையும் சந்தேகிக்க செய்கின்றான். தேவனுக்கு விரோதமாக தனக்கு கீழ்ப்படிய செய்யும்படியாக அவன் பிரயாசப்படுகின்றான். He is doing something different. We must theologically analyze it. சாத்தான் இரண்டாவதாக தன்னுடைய கரத்திலே வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு சத்தியத்தை புறம் தள்ளுகின்றான். என்ன சத்தியம் அங்க இருக்கின்றது? The plan of redemption. தேவனுடைய விமோச்சன திட்டம். அந்த விமோச்சன திட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த உலகத்திற்கு வந்து என்ன செய்யப்பட வேண்டும்? அடிக்கப்பட வேண்டும். Christ was 100% human in his nature. அவர் மனுஷகத்தில் சற்று தளர்ந்து முழுமையான மனுஷகத்தில் தன்னை எதிர்கொண்டு நிற்கக்கூடிய மரணத்தை சந்திப்பதற்கு பலன் கொள்ள தேவனுக்கு உண்பதாக அவரில் இருக்கக்கூடிய அந்த மனுஷீகத்தை, அதனால் ஏற்படக்கூடிய பலகீனத்தை அவர் சத்துவப்படுத்திக் கொள்வதற்கு கெத்செமனேக்கு அங்கு செல்லுகின்றார். தேவனுடைய சமூகத்தில் அவர் மன்றாடுகின்றார். தேவனே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கி போடும் என்று மன்றாடுகின்றார். அவர் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, தேவனோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய, தேவனோடு உறவாடிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மணித்துளிகளில் சத்துவாக சாத்தான் அவருக்கு முன்பதாக வந்து நிற்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு உணர்வை ஏற்படுத்த அவன் விருப்பப்படுகின்றான், ஆசிக்கின்றான். என்ன உணர்வு? தேவன் தான் தம்முடைய சமூகத்தில் கொண்டு வரப்படக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுபவர். தன்னுடைய வேண்டுதல்களை அவர் கேட்பார். அது எதுவாக இருந்தாலும் அவர் எனக்கு மறு உத்தரவு அருள்வார் என்ற உணர்வு. அந்த உணர்வை அவர் உள்ளத்தில் ஏற்படுத்த அதற்கு முன்னோட்டமாக என்ன செய்யறான்? அவரை தேவாலயத்து உப்புரைக்கு மேல் கொண்டு சென்று, நீ அங்கிருந்து என்ன செய்யும்? தாழ குதியும் உம்மை தூதர்கள் என்ன செய்வாங்க? தாங்குவார்கள். கிறிஸ்து ஒருவேளை தன் ஜபத்திற்கு பதிலாக தூதர்களையும் அவர் தேவன் பாராட்டக்கூடிய பாதுகாப்பையும் பெற்றிருப்பார் என்றால், இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலையில் தேவன் தனக்கு உத்தரவு அளிக்கின்றார் என்ற ஒரு மனநிலையை அவர், ஒரு உணர்வை அவர் பெற்றிருப்பார். அந்த கெத்செமனே அனுபவத்தை, தேவாலயத்து உப்பிரிக அனுபவத்தை வைத்து உறுதி செய்ய விரும்பினான். ஒருவேளை அவ்வாறு உப்பிரியை அந்த அனுபவம் உறுதி செய்யப்பட்டிருந்தால் அவர் குதித்து மாத்திரத்தில் தானே தேவன் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவரை, அவருடைய பாதங்கள் கல்லில் இடராதவரைக்கு தங்களுடைய கரங்களில் அவர்கள் ஏந்தி சென்றிருப்பார்கள் என்ற அந்த உணர்வு தேவனுக்கு பிரியமானவர்களே, அது உறுதி செய்யப்பட்டிருந்த அவருடைய மனசுல,
அதே போன்று தேவன் தன்னுடைய இந்த கெத்செமனே தோட்டத்தில் தான் செய்யக்கூடிய அந்த ஜெபத்திற்கு பலன் தருவார். தனக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த சிலுவை மரணத்திற்கு, பாடுகளுக்கு, வேதனைக்கு, நிந்தைக்கு அவர் தன்னை சற்று விலக்கி காப்பார் என்ற நிலையில் அந்த உப்பிரிகை தலத்தின் அனுபவத்துல அவர் அதை பெற்றிருந்தால் இந்த இடத்திலும் அந்த உணர்வோடு தேவனுடைய சமூகத்தை அவர் நாடி இருப்பார். அப்படி அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டிருந்திருக்குமே என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் கண்ணீரோடு செய்த அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கும் என்றிருந்தால், தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் தடைப்பட்டிருக்கும். இதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகிற்கு வந்தாரோ அந்த நோக்கம் சுதைந்து போயிருக்கும். பரலோகத்தினுடைய ரட்சிப்பின் திட்டம் நொறுங்கி போயிருக்கும். சாத்தானுடைய ரட்சிப்பு திட்டத்திற்கு எதிரான நாச வேலை உச்சத்தை அடைந்திருக்கும். ஆனால் தேவன் அந்த இரண்டு சம்பவங்களிலும் சத்ருவாகிய சாத்தானை தோல்வியுறை செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வாக்குத்தத்தங்களை முன்பாக வைத்து அந்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் தேவனை சோதிக்கும்படியாக அவரை வருத்தி கொண்டிருக்கும் பொழுது, வலியுறுத்தி கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய பிரதியுத்தரம் பரலோகத்தை வெகுவாக ஈர்த்தது. தேவன் அந்த இரண்டு சம்பவங்களிலும் சத்ருவாகிய சாத்தானை அவர் தோல்வியுறை செய்தார். சாத்தான் அந்த இரண்டு சம்பவங்களிலும் கிறிஸ்துவையே வைத்து தேவனை தோல்வி அடையும்படியாக அவன் ஆசைத்தான். யாரை வச்சு? தேவனுடைய சொந்த குமாரனாக இந்த பூவுலகிற்கு வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே வைத்து தேவனை தோல்வியுடன் செய்யும்படியாக அவன் ஆசித்தான். கர்த்தராகிய இயேசுவினுடைய கரத்தில் ஒரு கரத்துல வாக்குத்தத்தம், லூக்கா 4:10-11 காணப்படக்கூடிய வாக்குத்தத்தம், மறுக்கரத்தில் தேவனுடைய விமோசன திட்டம். விமோசன திட்டத்தில் பாடுகள், சிலுவை, அவமானங்கள், நிந்தை எல்லாம் இருந்துச்சு. மோட்ச திட்டத்தில் இதெல்லாம் இருந்துச்சு. வாக்கு தத்தத்தில் நான் உன்னை விடுவிப்பேன், உன் பாதம் கல்லில் இல்லாதபடிக்கு தேவர்கள் உன்னை தாங்கிச் செல்வார்கள் என்ற அந்த வாக்கு தத்தம் அவருடைய கருத்தில் இருந்துச்சு. He did not prefer that. Instead, he depended on the truth. அவர் அந்த சத்தியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், வாக்கு தத்தத்திற்கு அல்ல. அந்த விமோச்சன திட்டத்திற்குள்ளாக அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ஒரு கரத்தில் சத்தியம் இருந்துச்சு, மறு கரத்தில் வாக்கு தத்தம் இருந்துச்சு. அந்த சத்தியத்திற்குள் நம்முடைய நிச்சயம் இருந்துச்சு. ஒருவேளை அவர் வாக்குத்தத்தின் அடிப்படையில் செயல்பட்டு இருந்திருப்பார் என்றால், அந்த வாக்குத்தத்தம் சொல்வது போன்று அவர் விழும்பொழுது கீழே தூதர்கள் அவரை தாங்கி சென்றிருப்பார்கள். ஒருவேளை இந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் செய்யக்கூடிய அந்த ஜெபத்தில் நிலையை வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் அவர் தேவனுடைய சமூகத்தில் நாடி இருப்பார் என்றால், அவருடைய அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருந்திருக்குமே என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, விமோச்சன திட்டம் என்ன செய்திருக்கும்? உருக்குலைந்து போயிருக்கும். ஆனால் அந்த இரண்டு சம்பவங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தவராக வெளியில் வரும் பொழுது, அந்த சத்தியத்திற்குள், எந்த சத்தியத்தை அவர் தன்னுடைய கரத்தில் தாங்கி ஏந்தி உயர்த்தி பிரித்தாரோ அந்த சத்தியத்திற்குள் உங்களுடைய நித்தியமும் என்னுடைய நித்தியமும் அங்கு அடங்கியிருந்தது.
தேவாலயத்து உப்பிரேகை அனுபவத்திலே அவர் குதித்து கைவிடப்பட்டிருந்தால் நம்மிடத்தில் கிறிஸ்துவுக்கே அந்த கதி என்றால் உங்களுக்கு என்று அந்த சத்ருவாகிய சாத்தான் நம்மிடத்தில் பேசியிருப்பான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே, தன்னுடைய குமாரனையே தேவன் கைவிடுவார் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் என்று நமக்கு முன்பதாக பேசியிருப்பான். ஒருவேளை அவர் கைவிடப்படாமல் காக்கப்பட்டிருந்திருப்பார் என்றால் கெத்செமனேயிலும் கிறிஸ்து ஜெபிக்கும் போது அந்த அனுபவத்தை மேற்கோள் காட்டி அந்த பாத்திரம் நீங்க கிறிஸ்துவை வைத்தே அவன் என்ன செய்யறான், இப்போது டிமாண்ட் பண்ணுகிறான் தேவனிடத்துல. முதல் சுற்றுல உப்ரைய ஸ்தலத்தின் அனுபவத்துல கிறிஸ்துவே அவனுக்கு பதிலளித்தார். உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. உன் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் உன்னை பலப்படுத்துவதற்காகவே, தேவனை பரீட்சிப்பதற்காக அல்ல என்று அவனுக்கு அவர் உணர்த்தினார். Many a times we demand, many a times we claim the promises. இன்றைய கிறிஸ்துவ அனுபவத்தில் இன்றைய நாட்களில் we try to demand the promises. We claim. இந்நாட்களில் சாத்தான் தேவன் செய்கிறாரா இல்லையா என்று நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். வாக்குத்தத்தங்களை நம்முடைய கரங்களில் எடுக்கச் சொல்லுகின்றான். வாக்குத்தத்தங்களை தங்களுடைய கரங்களில் எடுத்து அந்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் தேவனுடைய சமூகத்தில் மன்றாடி அல்லது தேவனுடைய சமூகத்தில் நீர் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற டிமாண்டிங் ஸ்பிரிட்டில் போகக்கூடிய நிலையில அநேகர் கைவிடப்பட்டவர்களாக 40-50% கிறிஸ்தவர்கள் வாக்குத்தத்தம் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறியவில்லையே என்ற நிலையில் விழுந்து போனவர்களாக காணப்படுகின்றார்கள். இது முதல் சுற்று. இரண்டாவது சுற்றில் கெத்செமனேயில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? சத்துருவாகிய சாத்தானால் இந்த வார்த்தையில் உள்ள பொருளை, அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவன் நினைத்தது போன்று நடந்து விட்டது என்று. சிலுவை மரணத்தை கிறிஸ்து தண்டித்து அதன் பாடுகளை அவர் அடைந்ததால் அவர் தோற்று போனார் என்று அவன் நினைத்தான். தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கைவிட்டு விட்டார் என்று அவன் நினைத்தான். கிறிஸ்துவின் பாடு மரணம் தான், அவன் சிலுவையில் மேற்கொள்ளக்கூடிய அந்த அனுபவம் தான் விமோசன திட்டத்தின் வெற்றி என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் பாடு மரணத்தில் தான் சத்ருவாகிய சாத்தானுடைய தலை நசுக்கப்படுகின்றது என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. அந்த நசுக்கப்படுதல் என்பதுதான் சத்தியம் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அந்த சிலுவை மரணத்தை தடுக்கவே அவன் பெரும் முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றான். He should not die on the cross. He should not die as a sacrifice. சிறு பிராயத்திலேயே அவரை கொலை செய்யும்படியாக அவன் என்ன செய்கிறான்? முயற்சிக்கிறான். அவர் படகில் போகும்போது இருமுறை அவரை கொல்லுவதற்காக அவன் பிரயாசப்படுகின்றான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து பூவுலகிற்கு வந்ததற்கான நோக்கம் அவர் தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டு அனுபவங்களும் கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் அல்ல, தேவனுக்கும் அவனுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வார். சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்ன? இங்கு எந்த கிறிஸ்துவை வைத்து தேவன் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற நினைத்தாரோ அதே கிறிஸ்துவின் மூலம் அதை தகர்த்து போடும்படியாக அவன் ஆசித்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வைத்து தேவனுடைய திட்டத்தை அவன் சிதைத்து போடும்படியாக அவன் நினைத்தான்.
அப்படி என்றால் வேதத்தில் காணப்படக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்கள் எதற்கு? 8810 வாக்குத்தத்தங்கள் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்கள் எதற்கு? அது பொருளற்றதா? இந்த கிறிஸ்தவம் கட்டப்பட்டதே இந்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையதான். ஒரு மனிதன் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்கின்றான் என்ற இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தங்களை வைத்துத்தான் என்ன செய்யப்படுகின்றான்? ஈர்க்கப்படுகின்றான். அப்படி என்றால் அந்த வாக்குத்தத்தங்கள் பொருள் அற்றதா? வாக்குத்தத்தங்கள் பொருளுடையது என்றால் அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற அந்த எபிரேய வாலிபர்கள், அவருடைய அனுபவம் நமக்கு பதில் சொல்லுகின்றது. துரா சமயங்களிலே நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டமான சிலை, அதை வணங்கவில்லை என்பதற்காக அவர்கள் சூளையில் போடப்படுவதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் ராஜாவை நோக்கி அவர்கள் பேசுகின்றார்கள். எவன் ஒருவன் அந்த மரண சாசனத்தை எழுதியிருந்தானோ அவனிடத்தில் இப்பொழுது அவர்கள் தைரியமாக பேசுகின்றார்கள். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்தை நாம் தியானித்து பார்ப்போம் என்றால், எங்கள் தேவன் எங்களை ராஜாவாகி உம்முடைய கரத்தில் இருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கின்றார். He has promised us that he will deliver us in these kind of situations. வாக்குத்தத்தத்தை பற்றி அவர்கள் முதலாவது பேசுகின்றார்கள். We have somebody who will deliver us. வாக்குத்தத்தத்தை அங்கு உயர்த்தி பிடிக்கின்றார்கள். அதுக்கடுத்து அவர்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் வாக்குத்தத்தத்தை பற்றி பேசி அதோடு நின்று விடாமல் அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய சத்தியத்தை குறித்து அவர்கள் பேசுகின்றார்கள். அப்படி என்றால் அவர் என்ன சொல்கிறார்கள்? அப்படி அவர்கள் அந்த தேவன் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நீர் எழுதிய, நீர் நிறுத்தி இருக்கக்கூடிய, நீர் எழுப்பி இருக்கக்கூடிய அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குகின்றோம் என்றால் தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த பிரமாணத்தில் காணக்கூடிய என்னை இன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் காணப்படக்கூடிய யாதொன்றுக்கும் ஒப்பாக சிலையோ சொருபங்களையோ நீ உனக்காக உண்டாக்க வேண்டாம். தேவனுக்கு பிரியமானவர்களே, எங்களை காப்பாற்றுவார் என்ற வாக்குத்தத்தத்தை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கின்றார்கள். அந்த சத்தியத்தில் இருக்கின்றது என்றால் சிலை வணக்கம். அந்த சத்தியம் தேவனுக்கு பதிலாக நாங்கள் எந்த ஒரு சிலையும் அதற்கு இணையான சொரூபத்தையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் என்ற சத்தியத்தை இப்பொழுது அவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள். வாக்குத்தத்தத்தையும் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்பாக தேவன் தங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த சத்தியத்தை, கற்பனையையும் அவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள். அவர்கள் அந்த சூளையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வேதத்தில் காணப்படக்கூடிய எண்ணற்ற வாக்குத்தத்தங்களை தேடி அலையவில்லை. அவர்கள் அதற்கு பதிலாக அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய சத்தியத்தை, தாங்கள் கற்ற அந்த கற்பனைகளை அந்த ராஜாவுக்கு முன்பதாக உயர்த்தி பிடித்தார்கள். பிராமிசை அல்ல, தேவனங்களை காப்பாற்றுவார் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை காட்டிலும் நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த சிலை எங்களுடைய கற்பனைக்கு விரோதமானது. அந்த கற்பனையாகிய சத்தியத்தை நாங்கள் உயர்த்தி பிடித்திருக்கின்றோம். ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்துல, நீங்கள் அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பீர்கள், அக்கினி ஜுவாலை உங்களை பற்றாது. இந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் தங்களுடைய கரங்களில் ஏந்தியவர்களாக தேவனுடைய சமூகத்திலோ அந்த ராஜாவிற்கு முன்பதாகவோ அவர்கள் என்ன செய்யவில்லை, இந்த வாக்குத்தத்தத்தை முன்வைத்து அவர்கள் பேசல.
இந்த வாக்குத்தத்தத்தை தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு அவர்கள் உபயோகிக்கவில்லை. அந்த வாக்குத்தத்தத்தின் உள்ளடங்கிய பாதுகாப்பை அவர்கள் காண விரும்பினார்கள். அந்த வாக்குத்தத்தத்துக்கு இருக்கக்கூடிய சத்தியத்தை அவர்கள் காண விரும்பினார்கள். தேவன் பாராட்டக்கூடிய பாதுகாப்பை அவர்கள் காண விரும்பினார்கள். நீங்கள் அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பீர்கள், ஜுவாலை உங்களை பற்றாது என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குத்தத்தத்திற்குள்ள ஒரு அனுபவத்தை அவர்கள் கண்டார்கள். அந்த வாக்குத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுபவம் அந்த சத்தியத்திற்குள்ளாக அவர்கள் செல்லும் பொழுது, நீங்கள் அக்கினியில் நடக்கும் பொழுது அந்த அனுபவத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க? வரவேற்றார்கள். அக்கினிக்குள் சென்று தேவன் பாராட்டக்கூடிய பாதுகாப்பை அவர்கள் அறிய விரும்பினார்கள். தங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்களை வைத்து அந்த அக்கினி சூளையிலிருந்து தாங்கள் விலகிச் செல்ல வேண்டும், தப்பிச் செல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. அக்கினியிலிருந்து தப்பிக்க இந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் உபயோகிக்கவில்லை. அக்கினிக்குள்ளாக சென்று தேவனுடைய பாதுகாப்பு இன்னதென்று அவர்கள் அறிய விரும்பினார்கள். அவர்கள் அக்கினியில் போடப்பட்ட பின் கிறிஸ்துவை அவர்களோடு என்ன செஞ்சார்கள்? நடக்க கண்டார்கள். அவங்க வாக்குத்தத்தத்தை மாத்திரம் தங்களுடைய கரங்களில் வைத்திருந்து அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து அவர்கள் அந்த தேவனிடத்தில் மண்டாடி கேட்டிருந்திருப்பார்கள் என்றால் அவருடைய அனுபவம் வேறு விதமாக அமைந்திருக்கும். சத்தியம், அவர்கள் இருந்த சத்தியம் அவருடைய கருத்தில் இருந்துச்சு. என்னை என்று வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். வேலை வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் காணக்கூடிய யாதொன்றுக்கு ஒப்பான சொரூபத்தையாகலும் சிலையாகலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், உங்களுக்காக வைக்க வேண்டாம். அந்த சத்தியத்தை அவருடைய கரத்தில் ஏந்தியவர்களாக அந்த ராஜாவுக்கு முன்பதாக அவர்கள் காணப்பட்டார்கள். நீ எழுப்பக்கூடிய அந்த அக்கினி அனுபவத்திற்குள்ளாக நாங்கள் செல்ல வேண்டும். நாங்கள் எங்களுடைய கரங்களில் வைத்திருக்கக்கூடிய சத்தியம் அதை நாங்கள் செய்வதற்கு வழிவகுக்கும் என்றால் அந்த வழியாக நாங்கள் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அவர்கள் அவ்வாறு அக்கினி ஊடாக செல்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்த பொழுதுதான் அந்த அக்கினிக்கு ஊடாக செல்லும் பொழுது அந்த அக்கினியின் ஊடாக அவர்கள் செல்லக்கூடிய அந்த நிலையில் அவர்களுக்கு அருகிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டார்கள். தேவன் பாராட்டக்கூடிய பாதுகாப்பை அவர்கள் கண்டார்கள். அக்கினிக்குள்ளாக சென்று தேவனுடைய பாதுகாப்பை அறிய அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் அக்கினியில் போடப்பட்ட பின் கிறிஸ்துவை அவர்களோடு நடக்க கண்டார்கள். வாக்குத்தத்தத்தை வைத்து அவர்கள் அந்த சூழ்நிலையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பதிலாக தேவ பாதுகாப்பை அவர்கள் காண விரும்பினார்கள். அந்த தேவனுடைய பாதுகாப்பை, வாக்குத்தத்தத்தின் தேவனையே அங்கு என்ன செஞ்சார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே தங்களோடு நடக்கும்படியாக அவர்கள் கண்டார்கள். ஏசாயா புத்தகம் 43:2 சொல்லுகிறது, வாக்குத்தத்தத்தை வைத்து தேவனோடு அவர்கள் பேசியிருந்தால் அந்த சூளையில் போடப்படாமல் காக்கப்பட்டு இருப்பார்கள். அவர்கள் முதல் 2 கற்பனைகளை உயர்த்தி பிடித்து, சத்தியத்தை உயர்த்தி பிடித்து அவர்கள் தங்களை அவனுக்கு ஒப்புக்கூடாது அந்த தண்டனையை பெற்று அந்த தண்டனையின் வாயிலாக அந்த அக்கினி வாயிலாக அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய சத்தியத்தை உயர்த்தி பிடித்திருந்த பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களோடு நடக்க அவர்கள் கண்டார்கள். அவருடைய ஒரு கருத்தில் வாக்குத்தத்தம், ஏசாயா புத்தகம் 43:2 காணப்படக்கூடிய அந்த வாக்குத்தத்தம், மறுகரத்தில் கற்பனை சத்தியம். அவர்கள் கற்பனையை உயர்த்தி பிடித்தனர். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்ற சத்தியத்தை அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள். வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை நம்முடைய ஆபத்துக்களுக்கோ நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கோ
உபயோகப்படுத்தும்படியாக நாம் ஆசித்தோம் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த வாக்கு தத்தங்களில் உள்ளடங்கிய தேவனுடைய பிரச்சனத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. unless you go deep into the truth. மூன்றாவதாக, சிங்கக்கவியில் போடப்பட்ட தானியேலை குறித்து நான் தியானித்து பார்த்தேன். அவன் கைவியில் போடப்படுவதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்ட உடனே சாத்தான் தானியேல் இடத்துல பேசுறான். என்ன பேசுறான்? தாவீதுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்துகிறான். சங்கீதம் 91:13, சிங்கத்தையும் சிங்கத்தையும் நீ என்ன செய்வாய்? மிதித்து போடுவாய். தானியேலுடைய ஒரு கருத்துல வாக்குத்தத்தம் இருக்கு. சங்கீத புத்தகம் 91 அதிகாரம் வசனம் 13, மிதித்து போடுவாய் என்ற வாக்குத்தத்தம். மற்றொரு கருத்துல மேதிய பெருசனுடைய மாறாத பிரமாணம் இருக்கு. அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் அதை அவன் செய்யவில்லை என்றால் ஒரு தண்டனை இருக்கு. என்ன தண்டனை? சிங்கக்கவி. எதற்காக? அவன் 3 வேளையும் ஜெபிக்கின்றான் என்ற ஒரு காரணத்திற்காக. ஜெபிக்கும் பழக்கம் ஒரு கருத்துல அவனுக்கு இருக்கு, தண்டனை ஒரு கருத்தில் இருக்கு. ஒரு கருத்தில் வாக்குத்தத்தம், மறுகருத்தில் வழக்கத்தின்படியாக ஜெபம் செய்யக்கூடிய அந்த அனுபவம் இருக்கு. தானியேல் 6:10 தண்டனைக்கான கையெழுத்து வைக்கப்பட்ட பிறகு அவன் ஜெப பழக்கத்தை விட்டுவிடவில்லை, ஜெபித்தான். தேவனுடைய அனுபவம், தானியேலுடைய அனுபவத்தில் ஜெபம் என்பது ஒரு புனிதமான தேவனோடு நான் கொண்டிருக்கக்கூடிய உறவு என்பதை அவன் தெளிவாக நம்பியிருந்தான். அதற்காக அந்த உறவை தன்னில் இறுக பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செஞ்சான்? அந்த சிங்க கெவியை அவன் ஏற்றுக்கொண்டான். சிங்க கெபியா, ஜெப வாழ்க்கையா, தேவனோடு கொண்டிருக்கக்கூடிய உறவா? எனக்கு தேவனோடு கொண்டிருக்கக்கூடிய உறவு வேணும். அதற்காக நான் என்ன செய்வதாக இருந்தாலும் அதை செய்வேன். அதற்காக அந்த சிங்கக்கவியில் போடப்பட வேண்டும் என்றாலும் நான் என்னை ஒப்புக் கொடுப்பேன். சங்கீதங்களின் புத்தகம் 91 அதிகாரம் 13வது வசனத்தில் காணக்கூடிய அந்த வாக்கு தத்தத்தை, சிங்கத்தையும் சிங்கத்தையும் மிதித்து போடுவாய் என்ற வாக்கு தத்தத்தை அவனுடைய கரத்தில் அவன் ஏந்தி அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த சூழலில் இருந்து அவன் தேவனுடைய சமூகத்தில் அவன் என்ன செய்யல? நிக்கல. அந்த ராஜாவின் சமூகத்தில் அவன் நிக்கல. எந்த கட்சிக்கும் சிங்கத்தின் வாயை காட்டி தானியேலை சாத்தான் பயமுறுத்தினானோ அந்த அனுபவம் என்ன சொல்லுகிறது? அந்த சிங்கங்களின் வாயை அவர் கட்டினார். சிங்கத்தின் வாய் தானாக கட்டப்படவில்லை. தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகின்றது, அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தன் தூதர்களை அனுப்பி அவர்களுடைய வாயை கட்டினார். அவர்கள் சத்தியத்திற்காக நின்றதினால், வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே வாக்குத்தத்தத்தை வைத்த அந்த அனுபவத்தில் இருந்து அவர்கள் விலகிச் சென்றிருப்பார்கள் என்றால் அந்த மேலான அனுபவத்தை அவர்கள் பெற்றிருக்க முடியாது. சத்தியத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடமாக தாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஜெப அனுபவத்திற்காக, தேவனோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவிற்காக அவர்கள் சிங்கக்கவியில் தாங்கள் கோடப்படுவதற்கும் தங்களை சம்மதித்ததினால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த கெபியில் அவன் வெற்றி சிறந்தவனாக காணப்பட்டான். அவர்கள் வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு அதை கிளைம் பண்ணி இருந்தார்கள். இந்த பாக்கியமான அனுபவத்தின் வாயிலாக அவனால் சென்றிருக்க முடியாது.
வாக்குத்தத்தம் அல்ல. அந்த வாக்குத்தத்தத்தின் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும். இதுதான் இந்த தியானத்தில் தேவன் வைத்திருக்கக்கூடிய மகா உன்னதமான ஒரு சத்தியம். சத்தியத்திலே நாம் நம்மை வைத்து காத்துக் கொள்ளும் பொழுது the வாக்குத்தத்தம், we will not go crazy after the promises. இன்றைக்கு அந்த நிலையில் செல்லக்கூடிய 40%க்கும் மேற்பட்ட அநேக கிறிஸ்தவர்கள் விழுந்து போனார்கள். Because they went crazy after the promises, claiming the promises. வாக்குத்தத்தங்களை வைத்து நம்மை வீழ்த்த நினைக்கக்கூடிய சாத்தானுடைய வஞ்சக வலையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சந்தேகிக்க செய்து, அதுதான் அவனுடைய சூழ்ச்சி. எந்த சூழ்நிலையில் எந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் நம்முடைய கரங்களில் பற்றிக் கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை இறுக பற்றுவர்களாக நாம் இருக்கும் பொழுது அங்கு சத்துவாகி சாத்தான் நம்மை சந்திக்கின்றான். அவனுடைய வேலை என்னன்னா, நீங்க வாக்குத்தத்தத்தை பிடிச்சிருங்க, சத்தியத்தை விட்டுருங்க. நாம் சத்தியம் என்று வெறும் வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலுக்கு மற்றும் நிறைவேறுதலை மட்டும் நோக்கியவர்களாக இருப்போம் என்றால், கிறிஸ்துவையே வெற்றி கொள்ள நினைத்த அந்த சத்துருவாகிய சாத்தான் நம்மை விட்டு விடுவானா? வேதத்தில் காணப்படக்கூடிய வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு அனுபவிக்கும் அனுமதித்திருக்கும் அனுபவங்களாக அவற்றை அந்த அனுபவங்களை ஒரு பாக்கியமான நிலையில் நாம் பெறுபவர்களாக இருக்க வேண்டும். வாக்குத்தத்தங்களை நாம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நமக்கு முன்பதாக தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் வாயிலாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கக்கூடிய அந்த அனுபவங்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஏதுவாக அந்த வாக்குத்தத்தங்களை நாம் உபயோகிக்க கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வாக்குத்தத்தம் இருந்துச்சு. லூக்காவின் புத்தகம் 4வது 10-11 வசனங்களில் தூதர்கள் உம்முடைய பாதம் கல்லில் இராதபடி தாங்கிக் கொள்வார்கள் இருந்துச்சு. வாக்குத்தத்தம் இருந்துச்சு. But Christ never claimed it. அதே மறுபக்கத்தில் சத்தியம் இருந்துச்சு. The plan of redemption was there. எந்த நோக்கத்திற்காக தான் அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை, சத்தியத்தை அவருக்கு முன்பதாக அவர் வைத்தார். கெத்செமனேயில் பாதுகாப்பின் வாக்குத்தத்தத்தை அவர் அந்த சிலுவை மரணத்திலிருந்து அவர் பெற்றிருக்க நினைத்திருப்பார் என்றால், தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் சுக்குநூறாக போயிருக்கும். அவரது பூலோக பிரவேசம் பொய்த்து போயிருக்கும், உபயோகமற்றதாக ஆகி போயிருக்கும். எபிரேயருடைய வாலிபருடைய அவருடைய அனுபவத்தில் வாக்குத்தத்தம் இருந்துச்சு. அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது. ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். கற்பனை மறுபக்கத்தில் இருந்துச்சு. என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், சிலை வணக்கம் சொருப வணக்கம் வேண்டாம். அவர்கள் அதை உயர்த்தி பிரித்தார்கள். ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்தில் காணப்படக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்களை வைத்து அவர்கள் அந்த அனுபவத்தில் இருந்து, அந்த சூழலில் இருந்து தங்களை விலக்கிக் கொள்ள விரும்பவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்கள் கற்பனையை உயர்த்தி பிடித்தார்கள். சத்தியத்தை அவர்கள் தங்களுடைய கரங்களில் இறுக்கமாக பற்றியிருந்தார்கள். அந்த சத்தியம் அவர்கள் அந்த அனுபவத்தின் வாயிலாக, சூளையின் வாயிலாக அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவர்களோடு இருந்தார். தானியேலுக்கு முன்னதாக வாக்குத்தத்தம் இருந்துச்சு. சங்கீதங்களின் புத்தகம் 91வது அதிகாரம் 3வது வசனத்தில் சிங்கத்தையும் பால சிங்கத்தையும் நீ மிதித்து போடுவாய்.
மறுபக்கத்துல தண்டனை இருந்துச்சு, சிங்க குகை இருந்துச்சு. தண்டனை அவனது ஜெபிக்கும் பழக்கத்தை தடை செய்வதற்கு இருந்துச்சு. ஒருபுறம் ஜெபம், ஒருபுறம் ஜெப வாழ்க்கை, ஒருபுறம் தேவனோடு அவன் கொண்டிருக்கக்கூடிய உறவு இருந்துச்சு, மறுபுறம் தண்டனை இருந்துச்சு. தண்டனைக்கு தப்பிக்க சங்கீதம் 91 அதிகாரம் 3வது வசனத்தில் காணப்படக்கூடிய அந்த வாக்கு தத்தத்தை தானியேல் உபயோகிக்கவில்லை. ஜெப உறவை அவன் காத்துக் கொள்வதற்கு தண்டனையை ஏற்றுக்கொண்டான். அந்த சத்தியத்தை அவன் பற்றிக் கொண்டதால் எந்த சிங்கத்தின் வாயிலே அவனை போடும்படியாக சத்துவாக சாத்தான் முயற்சித்தானோ அந்த சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டது. கிறிஸ்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலின் அனுபவங்கள் அவர்கள் தங்களுக்கு முன் இருந்த சாத்தான் நிறுத்திய தண்டனைக்கு விலகி கொள்வதற்காக அல்ல, அதற்குள்ளாக செல்லக்கூடிய தைரியத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். They did not want to use the promises, though there were promises given by the Lord. They wanted to go through the truth. They wanted to go through the commandments. அவர்கள் அந்த பாதையை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அங்கு தேவன் அவர்களுக்கு திருவலம் பற்றினார். இதை கொண்டு சத்துருவாகிய சாத்தான் அவர்களை நெருக்கும்படியாக பிரயாசப்பட்டானோ அவைகளை தேவன் அவனுக்கு உண்பதாக நின்று தடுத்து போட்டார். சூளையில் போடும்படியாக அவர்களை அவன் கொண்டு செல்லும் பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து அவனோடு இருந்தார். சிங்க கபியில அவன் போடப்பட்ட பொழுது அந்த சிங்கங்களின் வாயை எந்த வாயில கொண்டு அவனை போடணும்னு நினைச்சாங்க அந்த வாயை அவர் கட்டினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் போய் தாழ குதியோ, தூதர்கள் உண்மை தாங்கிக் கொள்ளுவார்கள், அப்படி எழுதி இருக்கின்றதே. அதை அவர் கிளைம் பண்ணல. கெத்செமனே தோட்டத்தில் தேவனே, என் தேவனே, அவர் புலம்புகின்றார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கி போனோம். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். அவருடைய சித்தமாகிய அந்த சத்தியத்தை அவர் அறிந்து அதற்குள்ளாக ஒப்பு கொடுத்தார். அந்த சத்தியத்தை விமோசன திட்டம், அந்த விமோசன திட்டத்தில் தான் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு இருக்கின்றது. அவர் வாக்கு தத்தத்திற்கு அந்த லூக்காவின் புத்தகம் 4வது அதிகாரம் 11, 12 காணப்படக்கூடிய அந்த வாக்கு தத்தத்திற்கு அவர் என்ன செஞ்சிருப்பார், தன்னை ஒப்பு கொடுத்தவராக அங்க காணப்பட்டிருந்திருப்பார் என்றால் இந்த ஜீவ காருண்ய திட்டத்தில் அவர் தன்னை என்ன செய்யப்பட்டிருக்க முடியாது, நிறைவாக அவர் செயல்பட்டிருக்க முடியாது. நீங்களும் நானும் ரட்சிப்பு இழந்தவர்களாக காணப்பட்டிருப்போம். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணற்ற வாக்குத்தத்தங்களை பரலோகம் இந்த வேத புத்தகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றது. 8810 வாக்குத்தத்தங்கள். அவைகளை நாம் எப்படி உபயோகிக்கின்றோம்? Are we crazy after these biblical promises? Or we depend only on the truth? எது போன்ற கிறிஸ்தவர்களாக இந்த நாட்களில் நாம் காணப்படுகின்றோம்? வாக்குத்தத்த கிறிஸ்தவர்களாக நாம் காணப்படுகின்றோமா? சத்தியத்திற்காக வாழக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் காணப்படுகின்றோமா? வாக்குத்தத்திற்காக வாழக்கூடிய கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்றால் சத்ருவாகிய சாத்தான் உங்களையும் என்னையும் மேற்கொண்டு போடுவான். சத்தியத்திற்காக வாழக்கூடிய, தேவனுடைய சித்தத்திற்காக வாழக்கூடிய, அவருடைய கற்பனைகளுக்காக வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ்பவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் இந்த வேதம் முழுவதும் என்ன சொல்லுகின்றது? அந்த விமோசன திட்டத்தில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி பெறுவராக கடந்து செல்லும் பொழுது அவருடைய ரட்சிப்பில்
நம்மை இணைத்துக் கொண்டவராக, நம்மையும் அந்த பரத்திற்கு சேர்க்க உள்ளவராக அவர் காணப்படுவார். நாம் எவ்வித கிறிஸ்தவர்களாக காணப்படுகின்றோம்? வாக்குத்தத்தத்தை தம்முடைய கரத்தில் ஏந்தியவர்களாக நாம் காணப்படுகின்றோமா? அல்லது தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை நம்முடைய கரங்களில் வைத்து தேவனுக்காக எல்லா நிலைகளிலும் நிற்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்படுகின்றோமா? இந்த கடைசி காலத்துல உங்களுக்கும் எனக்கும் இதைத்தான் பரலோகம் நமக்கு சவாலாக விடுத்திருக்கிறது. ஆர் வி த கிறிஸ்டியன் who go behind who are crazy after the biblical promises or the truth? தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த தூய பிரசனத்திலே இந்த நேரத்தில் தேவரீர் நீர் எங்களுக்கு பாராட்டி இந்த சத்தியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உடைய கிருபை தெய்வ வழிநடத்தில் என்னாலும் எங்களோடு இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் வாக்குத்தத்தங்களை நாங்கள் எங்களுடைய கரங்களில் பற்றி அதற்காக வாழக்கூடியவர்களாக அல்லாதபடி சுவாமி, வாக்குத்தத்தங்கள் உண்டு, அவைகளை நீர் செய்கின்றீர், அவைகள் எங்களுக்கு நன்மையாகவும் நன்மையாக செய்கின்றீர் என்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தினோம். ஆனால் சத்ருவாகிய சாத்தான் இந்த வாக்குத்தத்தங்களை தன்னுடைய கரத்தில் ஏற்றி கொண்டு எங்களை வஞ்சிக்கும்படியாக அலைந்து திரியும் இந்த நாட்களில் தேவரே, நாங்கள் சத்தியத்தை எங்களுடைய கரங்களில் இறுக பற்றியவர்களாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காணப்படுகிற எங்களுக்கு இரக்கம் செய்திருக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, வெறுமையாக்குகிறோம். உங்களுடைய திரு சமூகத்தில் எங்களை படைக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் இந்த சத்தியத்தை ஆங்காங்க பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் தயவாக இருந்தார்களும். நாங்கள் உம்முடைய தேடி உம்முடைய சத்தியத்திற்காக உழைக்கவும் பிழைக்கவும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் காணப்படுகின்ற எங்களுக்கு இரக்கம் செய்யுமாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நைக்கும் சிநேகமும் அனைவரோடு விசேஷமாக இந்த செய்தியை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.